இந்த ஜோதிட பழமொழிகள் நிறைய இருக்கு. அதுல ஒரு பழமொழி பூசம் சர்வநாசம் அப்படின்னு சொல்லுவா. அப்படின்னா என்ன அர்த்தம்னு தெரியாம பூச நட்சத்திரக்காரன் எதை தொட்டாலும் அது நாசமா போயிடும், அது விளங்காம போயிடும்னு அர்த்தம் புரிஞ்சுட்டு இருக்கா. சாஸ்திரம் அந்த அர்த்தத்துல சொல்ல. எப்பயுமே ஸ்தூல சூட்சம்னு சொல்ற மாதிரி வெளிப்பார்வை அகப்புறம்ங்கிற மாதிரி புறத்தை வச்சுட்டே பார்க்கக்கூடாது. அகத்துல என்ன அர்த்தம், சித்தருடைய மறைப்பொருள்னு சொல்லுவா. மறைப்பொருளை புரிஞ்சுக்கணும். மறைப்பொருள் பூசம் சர்வநாசம்னு என்ன அர்த்தம்னா, பூச நட்சத்திரம் வந்து கடக ராசியில வரும். கடகம் தான் சந்திரன், சந்திரனுடைய வீடு. சந்திரன் தான் சரீரம், மனம், புலன்கள்னு பேரு. அப்ப இந்த பூச நட்சத்திரத்துல பிறந்தவாளுக்கு அவளோட தொடர்பு இருக்கிறவா, அந்த பூச நட்சத்திரத்துல பிறந்தவா, அந்த நட்சத்திரத்துல இருக்கிறவா, அவளோட யாரெல்லாம் உறவு வச்சுக்கிறாளோ, ஏன்னா அது பூசம்ங்கிறது சனியுடைய நட்சத்திரம். பூசம், அனுஷம், உத்திரட்டாதி, இது மூணும் சனியுடைய நட்சத்திரம். அதுல வந்து இந்த கடகத்துல வர்றதுதான் பூசம், சனியுடைய நட்சத்திரம். சனிக்கு கர்மாதிபதி. அப்ப இந்த பூச நட்சத்திரக்காரா பெரும்பாலும் தன்னுடைய வாழ்க்கையில அந்த கடமை அப்படின்னு சொல்ல அந்த டியூட்டி இருக்கு இல்லையா, அதுல வந்து ரொம்ப கர்ம ஒரு யோகியா இருப்பான். இருக்கிறதுனால மட்டும் கிடையாது, இந்த பூச நட்சத்திரத்தினுடைய தன்மை எப்படின்னா, எதிர்காலத்தை வரக்கூடிய விஷயத்த முன்னாடியே அவளுக்கு ஒரு இன்ட்யூஷனா தெரியக்கூடிய ஒரு அமைப்பு அவளுக்கு உண்டு. இயற்கையிலேயே உண்டு பூச நட்சத்திரக்காரர்களுக்கு. இதை சில பேர் கற்பனைன்னு சொல்லிடுவா. கற்பனை, உன்னுடைய இமேஜினரி அப்படின்னு இதெல்லாம் சொல்லிட்டு போயிடுவா. நீயா கிரியேட் பண்ணிக்கிறேன்னா சொல்லுவா. அப்படிலாம் கிடையாது. பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இயற்கையிலேயே அந்த இறைத்தன்மை, அந்த இன்ட்யூஷன்ங்கிறது உண்டு. அப்போ அந்த அவள் என்ன பண்ணுவான்னா, அந்த இன்ட்யூஷனை வச்சுன்னு என்ன பண்ணுவா, ஒருத்தருடைய கஷ்டத்தை முன்னாடியே தெரிஞ்சு அதில் வந்து அவளை விடுவிக்கிறதுக்கு உண்டான வழியை கொடுப்பான். கொடுக்கும்போது அப்போ இந்த நாசம்ங்கிறது என்ன அர்த்தம் சொன்னால், இந்த பிறவி நாசம், பிறவியை நாசமடைய செய்து விடுவார்கள். மற்றவர்களுடைய பிறவியை நாசமடைய செய்வதற்கு ஒரு வீட்டில் ஒரு பூசை வந்தால் போதும், அத்தனை பேரும் கடை தேறிடுவா, அத்தனை பேரும் பிறவி விமோச்சனம் அடைஞ்சிருவா. அப்போ அந்த ஒரு பூச நட்சத்திரக்காரா இருக்கிற வீட்டில் அத்தனையும் நாசம்னா, அந்த பிறவி அத்தனை பேருடைய பிறவியும் நாசம் அடைந்து அவர்கள் பாவ விமோச்சனம் பெறுவார்கள். அது வந்து அடிப்படையில் சொன்னதுதான் பூசம் சர்வநாசம். இப்போ பாவநாசம் சொல்லியிருக்கு. பாவநாசம் பண்ணுறது அந்த தீர்த்தத்தில் குளிச்ச பாவநாசம். அதே மாதிரி பூச நட்சத்திரத்தில் இருக்கிறவா, கூட இருக்கிறவா அத்தனை பேரும் அவளுடைய பாவங்கள் நாசமடைந்து அவளால் அவர்களெல்லாம் விமோச்சனம் அடைந்து முக்தி அடைவார்கள். ஆனால் அந்த பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அவன் மறுபடியும் பிறப்பெடுத்து இன்னும் பல பேரை கடை தேற்றுவதற்கு பிறவி எடுத்துக்கொண்டே இருப்பார்கள். இதுதான் பூசம் சர்வநாசம் என்று சொல்லக்கூடியது அர்த்தம்.